ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி எங்கள் கிச்சனில் ஒரு புது ஐட்டம் தான் ஆட் ஆன் ஆகிருக்கு. அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது வந்து அல்ட்ரா யுகி வெட் கிரைண்டர் தான். இது பார்த்திங்கன்னா ஃபிக்ஸ் பண்ணுறது ரொம்பவே ஈஸி. ஜஸ்ட் இந்த ட்ரம்மை வந்து ப்ளேஸ் பண்ணிவிட்டு மேலே இருக்க மோல்டில் அந்த ஷேப் இருக்கு இல்லையா, அந்த ஷேப் மாதிரி கல்லில் நமக்கு ஒரு இது இருக்கும் லாக்கு. அந்த லாக்கையும் கரெக்டாக அந்த ஷேப் அதில் இருக்க அந்த சைடே வந்து வச்சு ஜஸ்ட் ஒரு இதை வந்து ப்ரெஸ் பண்ணாலே பார்த்திங்கன்னா நல்லா லாக் ஆகிடும். அவ்வளோதாங்க. இப்போ கீழே ஆன் ஆஃப் பட்டன் இங்கே இருக்குது இல்லையா, இதை ஆன் பண்ணால் நமக்கு வந்து கிரைண்டர் ஆன் ஆகி ரன் ஆக ஆரம்பிச்சிடும். இதில் ஒரே ஒரு டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா, நமக்கு லாக் இல்லைன்னாலுமே இந்த மோட்டர் வந்து ரன் ஆகுது. இப்போ பாருங்கள், நான் லாக்லேருந்து எடுத்துட்டேன்ல, இப்போ ஆன் பண்ணாலுமே ரன் ஆகுது. ஸோ நீங்கள் அது மாவு வழிக்கக்குள்ள இல்லை தெரியாமல் சிலவங்க கைப்பற்றும் அந்த சுவிட்சில் டக்குன்னு ஆன் ஆயிடுச்சுன்னா ரொம்ப கஷ்டமாகிடும். ஸோ அதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணிக்கோங்க. மற்றபடி இது வந்து சூப்பரான ஒரு வெட் கிரைண்டர்னே சொல்லலாம். இப்போ நீங்கள் உளுந்து அரைக்கிறீங்கன்னா கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான். ஒரு கப்பு உளுந்து கரெக்டாக ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆகும். இப்போ நான் வந்து வெந்தயம் போட்டிருக்கேன். இது ஆக்சுவலி 1.5 டேபிள் ஸ்பூன் வெந்தயம் தான். பாருங்கள் குவான்டிட்டி, எவ்வளோ குவான்டிட்டி கிடச்சிருக்கு பாருங்கள். ஃப்ளஃபியாகவும் ஆகிடும். வெந்தயம் வந்து அவ்வளோ சீக்கிரத்தில் அரைப்படாது இல்லையா, பட் நல்லா அரைஞ்சி நல்லா ஃப்ளஃபியாக கிடைக்கும் வெட் கிரைண்டரில். வெந்தயம் எப்பயுமே நான் தனியாக தான் அரைப்பேன். ஸோ அதே மாதிரி தான் இந்த வெட் கிரைண்டர்லேயும் அரைச்சிருந்தேன். உளுந்து இப்போ நான் போட்டிருக்கேன். இப்போ தான் நான் உளுந்து சேர்க்குறேன். கரெக்டாக வந்து 7:30 தான் டைம். இப்போது உளுந்து சேர்த்து நான் அந்த உளுந்து போட்டு கொஞ்ச நேரத்துலேயே காமிக்கிறேன் பாருங்கள். அப்படியே கடன்னு வந்து நமக்கு அந்த ஃப்ளஃபினஸ்ஸை கொடுத்துருங்க பாருங்கள். கரெக்டாக 10 மினிட்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா உளுந்து பாருங்கள் எந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக இருக்குன்ட்டு. ஸோ இதுக்கு மேலே ஃப்ளஃபியாக வேணும்னா, இதுக்கு மேலே சாஃப்டாக அரைக்கணுனாலும் அரைச்சிக்கலாம். பட் நான் இன்றைக்கி எனக்கு கொஞ்சம் வேலை இருக்கிறதுனால கொஞ்சம் கடன்னு நான் அரைச்சிட்டு இருக்கேன். ஸோ இப்போவே நான் வந்து இந்த உளுந்தை வந்து வழித்து எடுத்துட்டு இது அரிசி தான் சேர்க்க போகிறேன். இப்படி அழித்து எடுக்கிறதுனால மாவு ஒழுங்காக இட்லி வராதோ இல்லை தோசை வராதோலாம் நினச்சிட்டா இருந்தேன். தோசையும் அவ்வளோ வந்து கிறிஸ்பியாக வரும், இட்லியுமே ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வரும். நமக்கு ஓரளவுக்கு ஃப்ளஃபினஸ் கிடச்சிட்டாலே போதும். இன்னும் நிறைய பேர் ரொம்ப மைய அரைப்பாங்க. அந்த மாதிரி அரைக்கனாலும் இன்னும் ஒரு 5 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ் வச்சு அரைச்சிக்கணும், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. பட் கரெக்டாக ஒரு கப்பு உளுந்து 10 நிமிஷம் தான் எடுக்குது இந்த கிரைண்டரில் அரைக்கிறதுக்கு. அதேமாரி இது வந்து ரைஸ் எத்தனை கப்புனா 5 கப் ரைஸ் போட்டிருக்கேன் நான். அதுவுமே கரெக்டாக வந்து ஒரு 10 மினிட்ஸ் தான் ஆச்சு எனக்கு. கொஞ்சம் நொரன்னு இருக்கக்குள்ளே நான் எடுத்துருவேன். அப்போ தான் இட்லிக்கும் நல்லாயிருக்கும், தோசைக்குமே நல்லாயிருக்கும். 30 மினிட்ஸ்லேயே மாவு சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. யாருக்காச்சும் இந்த வெட் கிரைண்டர் வாங்கணும், யூஎஸ் போகிற பிளான்னா